வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ் ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் கொஞ்சம் முன்னாடியே அனலைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், பட் விட்டுட்டேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா சில ரீசனால சம்மர் டைம்ஸ்ல மட்டும் ஓகோன்னு ரன் ஆகிற சில ஸ்டாக். ஸோ சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன். அதுல ஒன்று குறிப்பா மெட்டல்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சைக்கிளிக்கல் ஸ்டாக் ப்ரோ கொஞ்சம் பார்த்து என்டர் ஆகணும், பார்த்து ரைட் டைமுக்குள்ள போயிட்டு ரைட் டைம்ல வெளியே வர்றது நல்லதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சம்மர் டைம்ல மட்டும் ஓவோன்னு பிச்சுக்கிற சில ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஏசி போன்ற ஐட்டம்ஸ் விற்கிற ஸ்டாக்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ். ஸோ இதை பத்தி தான் டீடைல் வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களது ஆதரவு கரங்கள் கொடுத்து ஷேர் மார்க்கெட் அப்டேட், கெரியர் டெவலப்மெண்ட், வெல்த் கிரியேஷன், மைண்ட் செட் டெவலப்மெண்ட், க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில மெம்பரா மாறிடுங்க. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல செக்டார் நீங்க பார்த்ததுல ஆல்மோஸ்ட் டிமாண்ட்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணதுல பினான்சியல் இயர் 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வாஷ் அவுட் ஆயிருச்சு. பட் பினான்சியல் இயர் 2027 ஹீட் வேவ் Q1 கண்ணா பின்னான் வெயில் இருந்துச்சு. அதனால நிறைய ஸ்டாக்ஸுக்கு Q1 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெட்டராவே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வோல்டர்ஸ் 1 மில்லியன் ஏசி யூனிட் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வித்திருக்காங்க. எல்ஜி பொறுத்த வரைக்கும் அவங்களும் 1 மில்லியன் வித்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன குறிக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்மர் டைம்ஸுக்குன்னு சில ஸ்டாக்ஸ் கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ இந்த வேவை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்க போறோம். ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த ஏசிக்கான growth 25 to 30% பினான்சியல் இயர் 2027 இருக்குங்கிறது அவங்களோட வால்யூம் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ நீங்க Q4 2026 சேல்ஸ் மட்டும் பார்த்ததுல நிறைய கம்பெனிஸ் நெகட்டிவ் மேக் பண்ணுது. வேற Q1 ரிசல்ட்ஸ் வரும்போது செக் பண்ணி பாருங்க. ஃபார் ஷூர் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க என்னதான் பாசிட்டிவ் கொடுத்திருந்தாலும் ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எடுத்து பார்த்ததுல கிராம்ப்டன் 10.37% இருக்கு. வேற வோல்டோஸ் அண்ட் வேர்ல்பூல் பொறுத்த வரைக்கும் வெறும் 3 and 5% குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் மினிமம் இந்த மாதிரியான செக்மெண்ட் மார்க்கெட்டுக்கு 8% ஆச்சும் நமக்கான ப்ராஃபிட் growth ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும். எபிடா பொறுத்த வரைக்கும் எல்ஜி எக்ஸ்பிளிசிட்டாவே 14.1 to 11.7% கிட்ட ஓவரால் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ஏன்னா ஆபரேட்டிங் மார்ஜின் ஏன் ஸ்பீஸ் ஆகுதுன்னா காஸ்ட் ஆஃப் காப்பர், பிளாஸ்டிக், கோல்டு இது எல்லாமே கண்ணா பின்னாடி இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாமே இன்புட் காஸ்ட் டு மேக் அன் ஏசி அண்ட் பிரிடாமினன்ட் ஆஃப் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டாக் பத்தியும் டீட்டெயிலா ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி ஸ்கோர் கார்டு பாத்திரலாம். பிரைஸ் அண்ட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கீழே பிஇ போட்டிருக்கேன். இது டூ காஸ்ட்லி. ஆம்பர் அண்ட் வோல்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்ராக்சிமேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேஸ் லைன்ல இருக்கிறது அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா எல்ஜி பொறுத்த வரைக்கும் ROCE 46.5% கிட்ட இருக்கு. பட் இந்த பேஸ் லைனுக்கு இங்கிட்டு உள்ளது நீங்க கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி எடுத்து பார்த்ததுல V-Guard அண்ட் காம்ப்டன் ஒரு நல்ல பிக்கா நமக்கு தெரியுது. பட் இதை மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ணிட வேண்டாம், இன்னும் டீடைலா அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். காஸ்ட் எஃபிஷியன்சி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா அகைன் V-Guard அண்ட் காம்ப்டன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் அதே இது ரிப்போர்ட்டட் பிஇ வித் கிளீன் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா V-Guardம் கிராம்ப்டனும் கீழே தள்ளப்படுகிறார்கள். ஆம்பர், வோல்டோஸ் அண்ட் எல்ஜி பெட்டர் நோட்ல இருக்கு. நீங்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்ல கம்பேர் பண்ணீங்கனாலும் எல்ஜி உண்மைக்குமே கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லும். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஆம்பர் என்ன பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி 0.62 ஜாஸ்தி. வேற கிராம்ப்டன், V-Guard, எல்ஜி பொறுத்த வரைக்கும் நெக்லிஜிபிள் டெப்ட் டு ஈக்விட்டி வச்சிருக்காங்க, வெறும் 0.6, 0.7. ஸோ ஓவரால் இந்த டேட்டா வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே கன்சிடர் பண்ணலாமா, வெயிட் அண்ட் வாட்சா ஸ்கிப்பாங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்ஜி இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்கு கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஏன்னா Q1 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கும், அதை தொடர்ந்து உங்களோட growthம் இருக்கும். பட் லாங் டேர்முக்கு இதை இப்ப இருக்கிற பிரைஸ் பாயிண்ட் வியூல கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா PE 60.9 கிட்ட இருக்கு. இது டூ காஸ்ட்லி. பட் இந்த பிரீமியம் ROCE 32.2% ஜஸ்டிஃபை பண்ணுன்னு தான் சொல்லுவேன். ஓவரால் இன்னும் கூட நான் ஒரு பெட்டரான பிரைஸ்ல கன்சிடர் பண்ணணும்னு வச்சீங்கன்னா 1300 rupees கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஏத்த பாயிண்டா இருக்கும். ப்ளூ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் பி பெட்டரா இருக்கு. ROCE 21.2% and overall Q4 results லாஸ்ட் Q4 ரிசல்ட்ஸ்மே நீங்க எடுத்து பார்த்ததுல 10% பாசிட்டிவாவும் இருக்கு.
பட் இன்னும் கூட அட்ராக்டிவான பிரைஸ் வரணும் அப்படின்னா 1400 கீழே கன்சிடர் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். விகார்ட் பொறுத்த வரைக்கும் PE வந்து 39.7 ஓகேவான PE அண்ட் ROCயுமே ஓகேவா இருக்கு. Q4 ரிசல்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கு. சோ ஓவரால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இண்டஸ்ட்ரியல் PE 41 அகைன்ஸ்டா 39.7 ஆல்மோஸ்ட் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஹவுஸ் ஹோல்ட் செக்மெண்ட் ஆஃப் ஸ்டாக்ல இது இப்போதைக்கு கொஞ்சம் சீப்பஸ்டா இருக்கு. இன்னும் ஒரு 50 rupees கிட்ட கீழே விழுந்துச்சுன்னா அட்ராக்டிவான பிரைஸை நோக்கி போயிடும். கிராம்ப்டன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட Q4 ரிசல்ட்ஸ் நெகட்டிவ் 32% கிட்ட இருக்கு அண்ட் PE வந்து இண்டஸ்ட்ரியல் PE விட தாண்டி போயிருச்சு. ROC 19 கிட்ட இருக்கு. பட் ஸ்டில் இந்த வருஷம் எஃபெக்டிவா நிறைய ரிட்டர்ன் growth கொடுக்கறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் வந்து இவங்க கொடுக்குறாங்க 1.12%. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் குள்ள 3 rupees per share per டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் இந்த ஸ்டாக்குமே ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்ல. பட் ஸ்டில் ஒரு 200 கீழே போச்சு அப்படின்னா ஓகேவா நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கும். ஆம்பர் பொறுத்த வரைக்கும் வெயிட் டு வாட்ச் P வந்து 128.4 போயிருச்சு. இந்த பிரைஸ் பாயிண்ட இதோட ROC ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் இல்ல. லாஸ்ட் இயரோட Q4 ரிசல்ட்ஸுமே கம்மி. சோ இவங்க வந்து பிரிடாமினன்டா டேட்டா சென்டர் கூலிங், கம்ப்ரஸர் லோக்கலைசேஷன் இந்த மாதிரியான செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டுக்குள்ள இறங்கிட்டாங்க. இது மேபி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு பாசிட்டிவா போலாம். பட் இது எவ்வளவு தூரம் பாசிட்டிவா போகுதுங்கிறத பார்த்துதான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணும். ஒரு 5000 rupees கிட்ட தொடும்போது இதை நம்ம ரீதிங்க் பண்ணலாம். வோல்டாஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட தாழ்மையான கருத்து இப்போதைக்கு உள்ள போவே வேண்டாம். 110 கிட்ட PE இருக்கு. ROC வெறும் 9% தான். லாஸ்ட் டைம் ரிட்டர்ன்ஸ் Q4 பொறுத்த வரைக்கும் -52%. 222 காஸ்ட்லி. பிரைஸ் ஹைக் வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா 10 to 12% கிட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டிசம்பர்ல பண்ணிருந்தாங்க. எப்படியாவது மார்ஜின்ஸை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ Q1 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் சேலா 1 மில்லியன் AC கிட்ட வித்திருக்காங்க. சோ ஃபியூச்சர்ல இதோட growth பெட்டராக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட் வியூ டூ காஸ்ட்லி. 1000 rupees கீழே வந்துச்சுன்னா நீங்க இதை கன்சிடர் பண்றதுக்கு பெட்டராக இருக்கும். வேர்ல்பூல் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்றதே பெட்டரா இருக்கும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். சீப்பஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் PE ஓவரால் இருக்கு. பட் ROCயும் ஆப்பரேட்டிங் மார்ஜினும் என்ன பொறுத்த வரைக்கும் டூ காஸ்ட்லியா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எபிட்டா வந்து வெறும் 5.6 தான் இருக்கு. ரெஃப்ரிஜிரேட்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்படிட்டிவ் பிரஷர் வந்துருச்சு. ரெகுலேட்டரி காஸ்ட்டுமே இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா இவேஸ்ட் ப்ரொவிஷனு, எனர்ஜி எஃபிஷியன்சி இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட் வியூ வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இப்போதைக்கு ஸ்கிப் பண்றது பெட்டராக இருக்கும். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சீசனல் பிசினஸ் தான். இதை தெரிஞ்சுட்டு எக்ஸாக்டான என்ட்ரி பாயிண்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சோ ஓவரால் இதை நான் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓகேவான பிரைஸ்ல கன்சிடர் பண்றது இருந்தா விகார்டு வந்து என்ன கேட்டா கொஞ்சம் ஓகே. அண்ட் செகண்ட் என்ன கேட்டீங்கன்னா கிராம்ப்டன் சொல்லுவேன். ஏன்னா இதோட காஸ்ட் வந்து இப்போதைக்கு ஓகேவா இருக்கு. PE 39.45 மாதிரி இருக்கு. ROC 18-19% கிட்ட இருக்கு. ஒரு ஆவரேஜா இருக்கு. இது எல்லாமே இதை தவிர்த்துட்டு நீங்க மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா இதை விட பெட்டர் கம்பெனிஸும் இருக்கு. பட் ஃப்ரம் அன் பிரைஸ் டு ஈக்விட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூல 60-17 பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ROC வந்து ப்ளூ ஸ்டாருக்கும் LGக்கும் இருக்கு. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்ட் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா விகார்ட் அண்ட் கிராம்ப்டன்ல ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஓவரால் இது ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ அனலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தியோ செக்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.